ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. ஒரு 4 ஜாமான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெறும் 4 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு பால், பழம், ப்ரெட்டு, அவ்வளோதாங்க எடுத்துருக்கேன். 1200 ஆயிடுச்சுங்க நம்ம ஊர் காசுக்கு. 4 ஜாமானை மட்டும் 1200 வாங்கிட்டு வந்திருக்கோம். விலைவாசியெல்லாம் பயங்கரமாக கூடிடுச்சு. நம்ம ஊர்லனா ஒரு கட்டைப்பை நிறையா 1200 ஜாமான் வாங்கிட்டு வரலாம். அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வரலாம். கட்டைப்பை நிறையா கிடைக்கும் காய்கறி. மார்க்கெட்டுக்கு போனால் அவ்வளோ காய் வாங்கிட்டு வரலாம். இதுதாங்க நம்ம ஊருக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இவ்வளோ விலைவாசியில் எப்படிங்க நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி பணம் சம்பாதிச்சு எப்படி மிச்சம் வைக்கிறதுன்னு தான் தெரியல. வாங்குகிற காசு இங்கேயே செலவழிச்சிட்டு போகிறோம். இதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாகவே பயங்கர ரேட் ஆகிடுச்சிங்க இங்கே. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே ரேட்டு, எல்லாமே ஒரு 200 ஃபீல்ஸ் 300 ஃபீல்ஸ் அந்த மாதிரி கூடிடுச்சு. எல்லா ரேட்டுமே கூடிடுச்சு கொரோனாவுக்கு அப்புறம் தான். நம்ம ஊர்லேயும் சேம் தான். கொரோனாவுக்கு அப்புறம் அங்கேயுமே ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறோம். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன, வெளிநாட்டில் இருக்காங்க, காசு பணம் ஜாஸ்தியாக இருக்கும், வெளிநாட்டு காசு தானேங்கிறாங்க.